ஓம் சாந்தி. 22/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா பாபா உடல்ல அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க ஆசிரியராகி வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். இன்றைய ஞான முரளிய அவருடைய கமல வாய் மூலமாக நம்ம கேட்கலாம். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மாற்றம் அடைவதற்காக எங்கே வந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? கடவுள்கிட்ட வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்னா, நம்ம மாற்றம் அடைவதற்காக வந்திருக்கிறோம். நீங்கள் அசுர குணங்களை மாற்றிக்கொண்டு தெய்வீக குணங்களை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பழையபடி அசுர குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தது. அது அசுர குணம்னு தெரியாமலே நம்ம இருந்தோம். அந்த அசுர குணங்கள்லாம் மாத்திக்கிட்டு தெய்வீக குணங்களை அவசியம் கடைபிடிக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த படிப்பை தந்தையிடம் மட்டுமே படிக்கின்றீர்கள்? வேறு யாருமே படிக்க வைக்க முடியாது. பாபா எந்த மாதிரியான படிப்பு நமக்கு படிக்க வைக்கிறாரு? அதை வேற யாரும் படிக்க வைக்க முடியாது. பதில்: மனிதன்லேருந்து தேவதையாக மாறக்கூடிய படிப்பு, அப்பவித்திரத்திலிருந்து தூய்மையற்ற நிலையத்திலிருந்து பவித்திரமாகி தூய்மையாகி புது உலகிற்கு செல்வதற்கான படிப்பு ஒரு தந்தையை தவிர வேற யாருமே படிக்க வைக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தான் எளிய ஞானம் மற்றும் ராஜயோகத்தினுடைய படிப்பு மூலமா தூய்மையான இல்லற வாழ்க்கை முறையை ஸ்தாபனை செய்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. வீட்டில் இருந்தாலும் தூய்மையாக வாடுறது எப்படின்ட்டு ராஜயோக படிப்பு மூலமாக கடவுளே ஞானம் கொடுக்குறாரு. இந்த எளிய ஞானம் கடவுள் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். ஒரு தந்தையை தவிர, ஆத்மாக்களின் அப்பாவை தவிர வேற யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உண்மையில் 2 தந்தைகள் இருக்கின்றனர். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர். 2 தந்தை இருக்கிறாங்க. ஒன்று சரீரத்தினுடைய தந்தை, இன்னொன்று ஆத்மா, உயிரினுடைய அப்பா. ஆத்மாவை தான் நம்ம உயிர்னு சொல்கிறோம். உயிர் போயிடுச்சுன்னா உடல் வேஸ்ட்டு. உடலை கொண்டு போய் வச்சிருவாங்க. இந்த உடலை கொடுத்தவர் ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆனால் ஆத்மாவை கொடுத்தவர் இன்னொருவர். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், அவர் அந்த சரீரத்தினுடைய அப்பா. ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அந்த உயிரினுடைய அப்பா. அந்த உயிர் எங்கே போகுதுன்னு தெரிலன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆத்மாவுடைய அப்பா கடவுள். அவர் தான் பரம்பிதா பரமாத்மா. அந்த தந்தையும் இருக்கிறார், இந்த தந்தையும் இருக்கிறார். சரீரத்தினுடைய அப்பாவும் இருக்கிறாங்க, ஆத்மாவினுடைய அப்பாவும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை நமக்கு இப்போ படிக்க வைக்கின்றார். அந்த ஆத்மாவினுடைய அப்பா இப்போ ஆத்மாவுக்கு படிக்க வைக்கிறார். ஆத்மாவை நாம் புதிய உலகம் சத்தியகம் செல்வதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நம்ம இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோன்ட்டு நமக்கு தெரியும். இது போன்ற படிப்பு வேற எங்குமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு படிப்பு படிக்கிற கடவுள் ஆசிரியராகி படிப்பிக்கிறாரு. இது எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. வேற எங்கேயுமே கிடைக்காதும் கூடன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாக நீங்கள் நிறைய சத்சங்களுக்கு சென்றிருக்கின்றீர்கள். நம்ம கூட பழைய பிறவிகளும் இந்த பிறவியில கூட நிறைய சத்சங்களுக்கெல்லாம் போயிருப்போம். நீங்க பக்தர்களாக இருந்தீர்கள் அல்லவா? நம்ம கூட இதே பிறவி இந்த சங்கமயுகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கலியுகத்துல நம்ம பக்தர்களாக தான் இருந்தோம் இல்லையா சொல்லி கேட்குறார் பாபா. நிச்சயமாக குருவிடம் சென்றிருப்பீர்கள். நிறைய நம்ம குருமார்கள்ட்ட போயிருப்போம். சாஸ்திரங்களை பயிற்சி செய்திருக்கிறீர்கள். நிறைய மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், பயிற்சியும் செய்திருக்கிறோங்கள் சொல்லி சொல்றாரு. ஆனால் இப்போது பாபா தான் நம்ம எழுப்புகிறார். இப்போ கடவுளை நம்ம எழுப்புகிறார். இப்போது இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என பாபா கூறுகின்றார். கடவுள் எதுக்கு வந்திருக்காருன்னா, பழைய உலகம் மோசமாயிடும் போது, அதர்மம் தழைத்தோங்கும் போது நான் அவதரிப்பேன்னு சொல்லியிருக்காரு கீதையில. இந்த பழைய உலகம் மாற வேண்டும்ன்ட்டு இப்போ பாபா சொல்றாரு. இப்போது நான் உங்களை புதிய உலகிற்காக படிக்க வைக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா நமக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக படிக்க வைக்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் இங்கேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம். புது ஆத்மாக்கள்லாம் பாபா கூட்டு வர மாட்டார். இருக்கிற ஆத்மாக்களையே க்ளீன் பண்ணி அவங்கள தகுதியாக்கி அவங்கள புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. உங்களுடைய டீச்சராக இருக்கின்றேன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உங்களுடைய ஆசிரியராக இருக்கிறேன். எந்த ஒரு குருவையும் டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க. வானப்பிரஸ்த நிலையில தான் எல்லாம் குருக்கிட்ட போகாங்க. அதாவது சாக போகிற வயசில் வீட்டில் இருந்து சும்மா தானே இருக்கிறோன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டு குருவை பார்க்க போவாங்க. குருவை டீச்சர்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பாபாவே நமக்கு டீச்சராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் இருக்கிறார். அவர் மூலமாக உயர்ந்த பதவியை அடையிறாங்க. ஆனால் அவர் இவ்வுலகிற்காக படிக்க வைக்கின்றார். நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த உலகத்துக்காக படிக்க வைக்கிறாங்க. இப்போது நாம் படிக்கின்ற படிப்போ புதிய உலகிற்காக என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்கிறார். நம்ம இப்போ படிக்கிறது இந்த பிறவிக்கே கிடையாது. இனிமே நம்ம எடுக்க போகிற அடுத்தடுத்த பிறவிகளுக்கு புதிய உலகத்திற்காக நம்ம படிக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு.
பொற்கால உலகம், நம்ம போக போகிறது கோல்டன் ஏஜ், பொற்கால உலகம் சொல்லி சொல்கிறாரு. இச்சமயம் அசுர குணங்களை மாற்றிக்கொண்டு தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிகிறீர்கள். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், அசுர குணங்களை மாற்றிக்கிட்டு தெய்வீக குணங்களை கடைப்பிடிச்சாதான் சொர்க்கத்துக்குள்ளாரே நம்மளை விடுவாங்க. அதனால்தான் சொர்க்கத்துக்கு வாசப்படியில் 2 அரக்கர்கள் நிற்க வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த திருப்பதி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுருப்பாங்க 2 பேர். அதாவது நம்ம அசுர குணங்களோட உள்ளே போனால் விட மாட்டாங்க. அதான் வந்து லட்சுமி நாராயணன் வாழற இடம் அந்த மாதிரி இருக்கும். அங்கே அசுர குணங்களே நாட் அலோடு, ஒன்லி தெய்வீக குணங்கள் தான் அலோடு. அதனால் இப்போ நீங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறார். அன்பு, அமைதி, ஞானம், சக்தி, தூய்மை, சுகம், சாந்தி எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறவங்க தான் தெய்வீக குணங்கள் நிரம்பியவங்க. அவங்க தான் தேவதைகள். அங்கே போகணுன்னா அந்த மாதிரி இருக்கணுன்றாரு. இங்கே நீங்கள் மாற்றம் அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம வந்து பழைய குணங்களை மாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். நல் ஒழுகத்தின் மகிமை செய்யப்படுகிறது. இங்கே வந்து கடவுளே வந்து நமக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறாரு. டிசிப்ளின் வந்து எப்பயுமே மகிமை செய்யப்படுது சொல்லி சொல்கிறாரு. யார் ஒருத்தவங்க நல்லா ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள மகிமை பாடுவாங்க இல்லையா. பாபா சொல்கிறாரு, தேவதைகளுக்கு முன்பு சென்று தாங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று கூறுகின்றார்கள். இப்போ கோயிலில் லட்சுமி நாராயணன் கோயிலில் போயிட்டு நீங்கள் 16 கலைகள் நிரம்பினவங்க, நீங்கள் கடவுள், நாங்களாம் நீச்சர்கள், நாங்கள் பாவிகள் சொல்லி பாடுறாங்க. இப்போது உங்களுக்கு குறிக்கோள் கிடைத்திருக்கிறது. இப்போ நமக்கு ஆப்ஜெக்டே கிடைச்சிருக்குது. எதிர்காலத்திற்காக பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மேலும் உங்களை படிக்கவும் வைக்கின்றார். கடவுளே இப்போ வந்திருக்கிறாரு. அல்லாஹ் ஹெவனை படைச்சார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இதுலேயும் பைபிள்லேயும் சொல்லியிருக்காரு, காட் ஃபாதர் ஹெவனை படைச்சாருன்ட்டு. அப்போ வந்து எதிர்காலத்துக்காக இப்போ கடவுளே வந்து ஹெவனை படைக்கிறதுக்கு ஸ்தாபனை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு. புதிய உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. நம்மளை படிக்க வச்சு அங்கே அனுப்புகிறாரு. ஏன்னா நம்ம இங்கே ஒரே அழுக்காக கிடக்குறோம் இல்லையா. நம்மளோட நடத்தையை மாற்றி அங்கே தேவதை மாதிரி மாற்றி, மனிதன் என்பவன் தேவனாகலான்னு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மனுஷனை தேவதையாக்கி அங்கே அனுப்புகிறாரு. அங்கே விகாரத்தின் விஷயமே கிடையாது. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ராவணனை வெற்றி அடைகிறீர்கள். கடவுள் வந்து இப்போ நமக்கு சக்தி கொடுத்து படிக்க வச்சு, ஞானம் கற்பித்து, யோகா கற்பித்து, சுயராஜ்ய அதிகாரியாக மாற்றி நம்ம தன்னையே நம்ம வந்து ஆள்ற மாதிரி மனசு, புத்தி, கர்மேந்திரியங்களை ஆட்சி செய்கிற சுயராஜ்ய அதிகாரியாக மாற்றி நம்மளை என்ன பண்ணிடுறாரு, சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ மாயாவை வெற்றி அடைய வைக்கிறாரு பாபா. அதனால் நீங்கள் ராவணனை வெற்றி அடைகிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவருமே விகாரிகளாக இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ மாயாவுடைய ராஜ்யம் இல்லையா, கலிகாலம், நல்லதுக்கே காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே எல்லாருமே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. எல்லாரும் விகாரிகளாக இருக்கிறாங்க. ராஜா ராணி எவ்வாறோ அப்படிதான் பிரஜைகள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இங்கே டாப்பில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் மக்களும் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. லட்சுமி நாராயணன் ஒரு காலத்தில் இருந்தப்ப பிரஜைகளும் தேவதைகள் மாதிரி இருந்தாங்க. இப்போ பாருங்க, இப்போ எப்படி ராஜா ராணி இருக்கிறாங்களோ அப்படிதான் பிரஜைகள் இருக்கிறாங்க. இப்போதோ பஞ்சாயத்து ராஜ்யம் நடைபெறுகின்றது சொல்லி சொல்கிறாரு. இப்போ பஞ்சாயத்து, இப்போ மக்கள் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிற ராஜ்யம். அவர்களுக்கு முன் ராஜா ராணியின் ராஜ்யம் இருந்தது. இதுக்கு முன்னாடி ராஜா ராணி ராஜ்யம் இருந்தது. ஆனால் அவர்களும் பத்தித்தமானவர்கள், தூய்மையற்றவர்களாக தான் இருந்தாங்க. துவாபர யுகத்துலேருந்து பத்தித்த ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கோயில் கூட இருந்தது. அவங்க நிறைய கோயில்லாம் கட்டினாங்க. அந்த ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில்லாம் கட்டினார் இல்லையா, அந்த மாதிரி பதித்த ராஜாக்கள் இருந்த காலமும் இருந்தது. நிர்விகாரி தேவதைகளை பூஜை செய்தனர். அவங்க ராஜாக்கள் எந்த கோயில் கட்டுறதுல யாரை பூஜை செஞ்சாங்கன்னா நிர்விகாரி தேவதைகள், லட்சுமி நாராயணன் கோயிலெல்லாம் கட்டி பூஜை செஞ்சாங்க. அந்த தேவதைகள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றனர் என அறிந்திருக்கின்றனர். அந்த லட்சுமி நாராயணன்றவங்க தேவதைகள் அவங்க ஏற்கனவே இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாங்க அப்படின்றத அறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது அவர்களுடைய ராஜ்யமே இல்லை. இந்த ராமர், சீதை இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு போனாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா. ஆனா இப்போ அவங்களுடைய ராஜ்யம் இல்லைன்றது புரிஞ்சுக்கிறாங்க. பாபா ஆத்மாக்களை பாவனமாக்குகின்றார். பாபா வந்து ஆத்மாக்களை தூய்மையாக்குறார். மேலும் நீங்கள் தேவதா சரீரம் உடையவர்களாக இருந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றார். கடவுள் வந்து இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஆத்மாவை தட்டி எழுப்புறாரு. ஆத்மாக்களே, நீங்க இந்த உடம்பு நினைச்சிருக்கிறீங்க இல்லையா, இந்த உடம்பு நீங்க கிடையாது. நீங்க வந்து இது மாதிரி நிறைய உடம்பு எடுத்து நடிச்சு வந்திருக்கிறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் உடம்பு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான உடம்பு, தேவதை சரீரமுடையவர்களா இருந்தீங்க ஒரு காலத்துலன்ட்டு நினைவுபடுத்துறாரு. உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருந்தது. நீங்க ஆத்மா தான்,
பாபா நம்ம ஆத்மாவை மட்டும் தான் பார்க்குறோம், நம்ம சரீரத்தை பார்க்கறது இல்ல. இங்கே இருக்கிறவங்களாம் நம்ம சரீரத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு லூசுன்னு நினச்சின்னு இருப்பாங்க. உண்மையிலே கடவுள் வந்து ஆத்மாவை தான் பார்க்குறாரு. இந்த ஆத்மா எத்தனை பிறவி எடுத்து வந்தது, இது இப்போ இந்த சரீரத்தில் இருந்தாலும் இந்த ஆத்மா பெரிய எப்பேற்பட்ட ஆத்மான்னு கடவுளுக்கு தான் தெரியும். அந்த ஆத்மா மற்றும் சரீரம் சொர்க்கத்துல ரெண்டுமே தூய்மையா இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது மீண்டும் தந்தை வந்து தூய்மையற்ற தன்மையில இருந்து தூய்மையாக்குறாரு. நம்ம அப்படிதான் ஆயிட்டோம் இல்லையா? எல்லாருமே உலகமே டோட்டலா கொலாப்ஸ் ஆகி போய் எல்லாமே தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்க. இப்ப கடவுளே வந்து தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாக்குறாரு. ஆகையால் தான் இங்கே நீங்கள் வந்துள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்களும் இங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? தூய்மையற்ற நிலையில நீங்க ஆத்மா ஆயிட்டீங்க. உங்க ஆத்மாவை கிளீன் பண்ணதான் இங்க பாபா நம்மள கூட்டு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நடிகரா இந்த கிருஷ்ணரே பத்திதம் ஆயிட்டாரு. அதனாலதான் அவர் கருப்பு சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. ஷியாம் சுந்தர்னு பேரும் வச்சிருக்கிறாங்க. ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. அதனால கிருஷ்ணரே அந்த மாதிரி ஆகும்போது அது எல்லாருமே அவருடைய ராஜ்யத்துல வந்த எல்லாருமே அப்படிதான் தூய்மையற்றவங்களா ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் இப்ப திரும்ப கடவுள் வந்து தூய்மையானவர்களா மாத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? இதைதான் பாபா வந்து புரிய வச்சு நம்மளே புரிய வைக்க சொல்றாரு. பாபா இப்போ வந்து கட்டளையிடுகின்றார், குழந்தைகளே காமம் மிகப்பெரிய சத்ரு, மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி சொல்றாரு. மெயினா அந்த விகாரத்தினால்தான் எல்லா பிரச்சனையுமே வந்தது. பாபா சொல்றாரு, இது உங்களுக்கு முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த காமம்ன்றது தான் சத்ருவே உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை துக்கம் கொடுத்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் நீங்க இந்த உடம்புல மாட்டிக்கிட்டு நீங்க தான் இந்த சரீரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால பற்று வச்சுட்டு கோபப்பட்டுக்கிட்டு அதனால ஒரு சாம்ராஜ்யமே அழியுது. துவாபர யுகத்துல நிறைய ராஜாக்கள் வந்து ராஜ்யம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே இந்த காமத்தினாலதான். நிறைய அந்த முதல் நம்பர் எதிரியே நமக்கு அதுதான். ஆத்மாவினுடைய சக்தி இழக்க வச்சதே அந்த எதிரி தான் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் குடும்பத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் தூய்மையாக மாற வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க குடும்பத்துல தான் இருக்கிறீங்க, வேற வழி கிடையாது. நம்மளுடையது இல்லற மார்க்கம். லட்சுமி நாராயணன் கூட இல்லற மார்க்கத்துல தான் இருந்தாங்க, ஆனா தூய்மையா இருந்தாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி குடும்பத்துல இருந்தாலும் தூய்மையா இருங்க, தூய்மையா மாறணும்னு சொல்லி சொல்றாரு. தேவி தேவதைகள் தங்களுக்குள் அன்பாக இருந்திருக்க மாட்டார்கள் என்பதே கிடையாது. தேவி தேவதைகள் தூய்மையா இருந்ததுனால அவங்க ஒருத்தவங்க அன்பா இருந்திருக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனால் அங்கே விகார பார்வையே இருக்காது. எல்லாருமே அன்பா மொத்தவங்க அன்பா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளார அந்த விகார பார்வை இருக்காது. நிர்விகாரியாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குடும்பத்துல இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எங்க வேணாலும் இருங்க, கணவன் மனைவி ஒன்னா கூட வாழுங்க, குடும்பத்துல குழந்தைகளை கூட பாத்துக்காங்க, ஆனா தாமரை மலர் மாதிரி ஒட்டாம வாழுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்க சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட சாப்பாடு எல்லாம் சேத்துல இருந்துதான் வரும், இருந்தாலும் அது சூரியனை நோக்கி மலர்ந்துருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்தாலும் பாபா நினைவுலே ஞான சூரியனோட நினைவுல மலர்ந்து இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா காரியங்களும் செஞ்சாலும் ஆத்ம உணர்வுல எல்லாரோடைய அன்பா பழகிட்டு, ஆனா வந்து கடவுள் மேல பற்றட்டு இருந்து கடவுள் மேல மட்டும் பற்று வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மற்றவங்க மேல பற்று வைக்காதீங்க, அன்பு மட்டும் வைங்க, கடவுள் மேல பற்று வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தூய்மையான ஜோடியாக இருந்தது போன்று உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க லட்சுமி நாராயணன் எப்படி தூய்மையான ஜோடியா இருந்தாங்க சொர்க்கத்துல, அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை இப்பவே உருவாக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு ஆத்மாவுமே விதவிதமான பெயர் உருவம் எடுத்து அதன் பாகத்தை நடித்து கொண்டே வந்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப பூலோகத்துல 800 கோடியும் பாப்புலேஷன் தாண்டிடுச்சு. எல்லாருமே சாந்தி தாமத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆத்மாக்கள். அவங்க விதவிதமான பெயர் உருவம் தேசம் காலம்ட்டு தன்னுடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நடிச்சுட்டே வந்திருக்குது சொல்லி சொல்றாரு. இப்போது இது உங்களுடைய கடைசி பாகம். பாபா சொல்றாரு, நீங்க விதவிதமா நடிப்பு நடிச்சிட்டீங்க. முதல் பிறவிலேயே சொர்க்கத்துல நடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து இப்ப கடைசி பிறவி கலியுகத்துல உங்களுடைய கடைசி பாகம் பாட்டு நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையாகின்ற போது என்ன செய்வது, எப்படி துணைவனாக இருப்பது என மிகவும் குழம்புகிறார்கள். பாபா கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க, பாபா நீங்க தூய்மையா இருக்க சொல்றீங்க, நாங்க தூய்மையாகும் போது எப்படி வீட்டிலேயே இருக்கிறது, என்ன செய்யறது, எப்படி துணைவனா இருக்கிறது, கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு எப்படி துணைவனா இருக்கிறதுன்ட்டு குழம்பி போயிடுறாங்க. பாபா சொல்றாரு, துணைவனாக இருப்பது என்பதன் பொருள் என்ன சொல்லி பாபா நம்மள கேக்குறாரு. சரி, துணைவன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. வெளிநாட்டுல வயதாகும் போது துணையாக இருப்பதற்காக, தன்னை கவனிப்பதற்காக திருமணம் செய்து கொள்கின்றனர், அதுதான் துணைன்னு சொல்லி சொல்றாரு.
வயசாயிடுச்சுன்னா பாருங்க, ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க வயசாயிடுச்சுன்னா. எதுக்காகனா தன்னை கவனிச்சுக்கிறதுக்காக திருமணம் செய்து கொள்கின்றனர். பிரம்மச்சாரியாக இருப்பதை நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மச்சாரியா தான் இருப்பாங்க, ஆனா துணையா ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் அப்படிதான் விரும்புறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சன்னியாசிகளின் விஷயமே தனி. சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு போயிடுவாங்க. குடும்பத்தில் இருந்தாலும் திருமணம் செய்து கொள்வதை விரும்பாதவர்கள் பலர் இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் குடும்பத்துல இருப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம விரும்பாம இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி உங்களால இருக்க முடியாதான்னு சொல்லி கேக்குறாரு. திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளை பார்த்து கொள்ளுதல் போன்ற வலையை விரித்து அதில் தானே ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு அதையும் பார்க்கணும், எவ்வளோ ஒரு பற்று அதிகமாகி போய் நல்லா வலையில போய் நீங்களே மாட்டிக்கிறீங்க, ஏன் மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இது போன்ற பலர் இங்கேயும் வருகிறார்கள். இது மாதிரி நிறைய பேர் பிகேவா கூட வராங்க. அவங்க 40 வயதாகியும் பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க. இதன் பிறகு திருமணம் செய்வார்களா? 40 வயசாகி கல்யாணம் ஆகலைன்னா அவங்க இதுக்கப்புறம் திருமணம் செய்வார்களா சொல்லி பாபா கேட்குறாரு. சுதந்திரமாக இருப்பதை தான் விரும்புகின்றார்கள். நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. பாபா அவர்களை பார்த்து குஷி அடைகிறார். பாபாவுக்கு அந்த மாதிரி வர்றவங்கள ரொம்ப பிடிக்குது. கல்யாணமே பண்ணிக்கல, மா சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, பிரதர்ஸும் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கல, 40 வயசு ஆகுது அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து பாபா குஷி அடைகிறாரு. இவரோ பந்தனத்திலிருந்து விடுபட்டவர். இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நிறைய பந்தனம் இல்லை. கணவன் மனைவி, அப்புறம் குழந்தை குட்டி, அப்புறம் மாமியார் நாத்தனார் அப்படின்ட்டு ஏகப்பட்டது பந்தனம் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். கல்யாணம்னா இவங்க கல்யாணமே பண்ணலன்னா இந்த பந்தனத்தோட லிஸ்ட்டே இல்லை, ரொம்ப விடுபட்டிருக்காங்கன்ட்டு சந்தோஷப்படுறாரு. மற்றபடி எந்த பந்தனம்னா இல்லைன்னா கூட நமக்கு ஒரு பந்தனம் இருக்குது, என்னன்னா சரீரத்தினுடைய பந்தனம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே இந்த சரீரம், நான் இந்த சரீரம் தான் பிடிச்சி எடுக்கும். இறக்கும் போது எல்லாரையும் கூட விட்டுடுவோம், ஆனா இந்த சரீரத்தை விட்டு போறதுக்கு ஆத்மாவுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு அந்த தேகம் மேல பற்று வச்சிருக்குது. இதுதான் நான் நினைச்சீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரவே பிடிக்காது. நிறைய தேகத்தை விட்டு வெளியில வந்து திரும்ப அந்த தேகத்துக்குள்ள நுழையறதுக்கெல்லாம் அந்த ஆவி வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த உடம்புக்குள்ள திரும்ப போகணுன்ட்டுலாம் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பற்று அவ்வளோ இருக்கும். ஐயோ நம்ம குழந்தைய விட்டுட்டோம், கணவனை விட்டுட்டோன்ட்டு திரும்ப அந்த உடம்புக்குள்ளே நுழையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப சரீரத்தினுடைய பந்தனம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப எல்லா பந்தனமும் விட்டா கூட சரீரத்தினுடைய பந்தனம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கல்யாணம் ஆகாதவங்க சரி பந்தனத்துல இல்லைன்னு பார்த்தா அவங்களுக்கு சரீரத்தினுடைய பந்தனம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தேகம் உட்பட அனைத்தையுமே மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி இப்ப பாபா சொல்றாரு. இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, கடைசியா நம்ம போகும்போது எதையுமே எடுத்துட்டு போக மாட்டோம். ஆத்மா புள்ளியா வந்தா புள்ளியா தான் போக போறோம். அதனால இந்த தேகம் உட்பட எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கு இப்போ இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நான் இந்த தேகம் கிடையாது, நான் ஆத்மா, என்னுடைய அப்பாவை நினைவு செய்யறேன். அப்ப கடைசி நிலை வரும்போது நானு அப்பா, ஆத்மா அப்பா, அவ்வளவுதான். அந்த நினைவு இருந்தா நம்ம போயிடலாம். எப்படி அந்த அல்வா கிண்டும் போது அந்த சட்டியை ஒட்டாம அந்த அல்வா வருதோ அந்த மாதிரி உடம்ப விட்டு இந்த ஆத்மா வந்து ஈஸியா தந்தையை நோக்கி பறந்து போயிடும். அததான் பாபா சொல்றாரு. தேகம் உட்பட்ட எல்லாத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. தேகத்தை கூட மறந்துடுங்க, ஏன் அது பின்னாடி போறீங்க? இந்த தேகத்துக்கு கையை வலிக்குது, காலை வலிக்குது, எது வலிச்சா உங்களுக்கு என்ன? நீங்க ஆத்மா விடுபட்டு நெற்றிபுரத்துல இருக்கிறீங்க. நீங்க பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி அந்த தேகத்துக்கு கொடுங்க, தேகத்துக்கு உடம்பு சரியாயிடும். ஏன் உடம்பு சரியில்லைன்றீங்க? பாபாட்ட சக்தி வாங்கி உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா தானா சரியாயிட போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. எந்த தேகதாரியையோ கிறிஸ்துவையோ நினைக்கவே கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாரு, நம்ம வந்து பக்தி செஞ்சு செஞ்சு நிறைய தேகதாரியை தான் நினைவு பண்ணிட்டு வந்தோம். கிருஷ்ணர் சிலை, ராமர் சிலை, ஒரு சிலையாவா நினைவு பண்ணிட்டு வந்தோம். அம்மன் சிலைன்னு ஏகப்பட்ட சிலைய தேகதாரிகளை தான் நினைவு பண்ணிட்டு வந்தோம். ஆனா கடைசி நிலையில அந்துமதி சோகதின்ற மாதிரி நம்ம எதை நினைவு பண்றோமோ அடுத்த பிறவி அதே மாதிரியே மாட்டிக்குவோம். அதே மாதிரிதான் பக்தர்கள் கூட திரும்ப திரும்ப பக்தர்களாவே பிறந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? பூலோகத்துலதான் இருக்கிறாங்க, கடவுள் அடைஞ்ச பாடே இல்லை. அதான் பாபா சொல்றாரு, எந்த தேகதாரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ நினைவு செய்யறாங்க, அதனால நினைக்க கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நிராகாரி சிவன் தேகதாரியே கிடையாது சொல்லி சொல்றாரு. உண்மையிலே கடவுள் வந்து நிராகார், பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் தேகமே அவரு கிடையாது. அதனாலதான் அவர் லிங்க வடிவில் நம்ம பூஜை செய்யறோம். அவர் தேகதாரியே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அவருடைய பெயரே சிவன். சிவனுடைய கோயில்கள் கூட இருக்கிறது உலகம் ஃபுல்லா. இப்ப நம்ம இந்தியா பாரதத்துல 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. விதவிதமான பெயரோட சிவனுடைய கோயில்கள் கூட இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவிகளின் பாகம் ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிறது. இப்ப நம்ம ஆத்மால 84 பிறவி பார்ட் ஸ்டோர் ஆயிருக்குது. ஒரு ஒரு பிறவிக்கும் ஒரு ஒரு உடல் எடுத்து எடுத்து நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம்.
ஆரம்பத்துல இருந்து மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப இந்த கடைசி பிறவி 84வது பிறவில நம்ம இருக்கிறோம். இது அழியாத நாடகம் சொல்லி பாபா சொல்றாரு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இது வந்து தொடர்கதை, இப்படியேதான் தொடர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அழியாத டிராமா இது. இதுல எதையுமே மாற்ற முடியாது. எப்படி ஒரு சினிமாவை நீங்க வந்து படம் ஷூட்டிங் எடுத்து விட்டுட்டா திரும்ப அந்த படத்துல போய் நம்ம எதுவுமே மாத்த முடியாது. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தானே ஓடும். அதே மாதிரிதான் இது ஒரு டிராமா, அழியாத டிராமா இது, எல்லையற்ற சினிமா இது. இதுல எதையுமே மாத்த முடியாது. நம்ம ரோல் எப்படி மாத்திக்கலாமா, நம்ம இந்த மாதிரி ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி மோசமா இருக்கு, கொஞ்சம் அப்படி மாத்தலாமா, இப்படி நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, போன வருஷம் இந்த மாதிரி நான் பண்ணாம இருந்தா இப்படி இப்படி பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இப்படி பேசாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே எல்லாம் நினைக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு அடிபற்ற டிராமா, இதுல எதையுமே நீங்க மாத்த முடியாது, இதுதான் உங்களுடைய நடிப்புன்னு சொல்லிட்டாரு. முதலில் நம்முடைய தர்மம் கர்மம் உயர்ந்ததாக இருந்தது. பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க நடிக்க வரும்போது உங்களுடைய தர்மம் கர்மம்லாம் நீங்க செயல் எல்லாமே உயர்ந்ததா இருந்தது. நான் பாபா வந்து கடவுள் வந்து தோட்டத்தை தான் படைச்சாரு, அல்லாவின் தோட்டம், நல்லா அற்புதமான பூந்தோட்டத்தை தான் படைச்சாரு. அதுல தர்மமும் உயர்ந்ததா இருந்தது, கர்மமும் உயர்ந்ததா இருந்தது. ஆனா இப்போது எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப கலியுகம் இறுதியில கீழான நிலைக்கு வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதா தர்மமே அழிந்து விட்டது என சொல்ல முடியாது. ஆனா அந்த தேவதா தர்மம் ஃபுல்லா அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக இருந்தார்கள் என பாடுகிறார்கள். பாட்டுலாம் கூட இந்து சாஸ்திரங்கள்லாம் நிறைய பாட்டு இருக்குது. தேவதைகள் வந்து சர்வகுண சம்பன்னமானவங்க அப்படின்னு சொல்லி பாட்டுலாம் இருக்குது. லட்சுமி நாராயணன் இருவருமே தூய்மையாக இருந்தார்கள் சொல்லி இருக்குது இல்லையா. தூய்மையான குடும்ப மார்க்கம் இருந்தது. இதே பாரத பூமியில தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்போது அப்பவித்திரமான குடும்ப மார்க்கமா இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப தூய்மையற்றவங்களா ஆயிட்டோம் எல்லாரும்னு சொல்றாரு. 84 பிறவிகளாக விதவிதமான பெயர் தோற்றம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. பாருங்க, முதல்ல சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன், அதுக்கப்புறம் ராமர் சீதை பேர் தோற்றம் மாறுது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல ராஜாக்கள் மாதிரி ராஜராஜ சோழன், இந்த மாதிரி சாதாரண துவாபர யுக ராஜாக்கள், நிறைய சேரல் பாண்டியன்ட்டு இஷ்டத்துக்கும் நம்ம விதவிதமா பேர் தோற்றம், அதெல்லாம் யாரா இருக்கும், நம்மளாதான் இருக்கும். விதவிதமா அந்த ஆத்மா வந்து பேர் ரூபம் எடுத்து நடிச்சு வந்திருக்குது. இப்ப கலியுகத்துல பாருங்க, காந்தியடிகள், விவேகானந்தர் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களே, நிறைய இந்த மாதிரி மாறி 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 தோற்றம் எடுத்து வெவ்வேறு பெயர்ல நடிச்சு வந்தது யாரு, நம்மளே தான் சொல்லி சொல்றாரு. அந்த பாரதவாசிகள் தான் நடிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனா பேர் தோற்றம் தான் மாறி வந்திருக்கிறது. இப்ப கடைசி பிறவில கலியுக இறுதியில இந்த மாதிரி தோற்றத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இது வந்து நிஜம் கிடையாது, இதுவும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் புதுசா திரும்ப நம்ம வேற பிறவிக்கு போவோம், மறுபிறவி எடுப்போம். அங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப ஆரம்பிக்க போது சொல்லி சொல்றாரு. இனிமேல் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய பிறவிகளை பற்றி அறியவே இல்லை சொல்லி சொல்றாரு. கடவுள் வந்து மேல இருந்து ஃபுல் எபிசோடும் பாக்குறாரு. சீரியல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து எபிசோடு அவர் பார்த்துருக்கிறாரு. நமக்கு வந்து இந்த லாஸ்ட் எபிசோடு தான் தெரியுது. நான் ரொம்ப நல்லவன் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனா நம்ம பல பிறவிகள் எடுத்து வந்திருக்கிறோம், என்னென்னமோ பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு வந்து இந்த எபிசோட் மட்டும் தான் தெரியுது. ஆனா கடவுளுக்கு ஃபுல் எபிசோடும் தெரியுது. அதான் சொல்றாரு நம்மள்ட்ட, குழந்தைகளே நீங்க உங்களுடைய பிறவியை பத்தி அறியவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க என்னென்ன பிறவி எடுத்து வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா நான் அதான் ஞாபகம் இருக்காது இல்ல, ஒரு பிறவி எடுத்து அடுத்த பிறவிக்கு போனோடனே என்ன நம்ம நடிச்சோன்றதே மறந்துடுது. குழந்தைக்கு வந்து இப்போ போன பிறவில என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இருக்காது. அதான் குழந்தையில இருந்து பெரியவங்களா ஆகிறோம் இல்லையா. பெரியவங்களான பிறகு திரும்ப போய் இறந்து போய் அம்மா வயித்துல குழந்தையா பிறக்க போகும்போது எல்லாமே மறந்து போயிடுது, பழைய பிறவி மறந்துடுது. அதனால உங்களுக்கு எந்த பிறவி பத்தியும் தெரியாது சொல்லி சொல்றாரு. ஆனா கடவுளுக்கு தெரியும். அவர் மேல இருந்து எல்லா எபிசோடையும் பாக்குறாரு. நான் உங்களுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இப்ப வந்து எல்லாருக்கும் கடவுள் வந்து சொல்றாரு, உங்களோட 84 பிறவி ஹிஸ்டரி ஜியாகிரபி எனக்கு தான் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. எனவே முதல் பிறவியிலிருந்து புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது. இப்ப கடவுள் ஃபர்ஸ்ட் பிறவில இருந்து புரிய வைக்கிறாரு. இதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான பதவி அடைஞ்சிருப்போம். சொர்க்கத்திலேதான் எல்லாரும் நடிச்சு வந்திருப்போம். உங்களுக்கு முதல் பிறவில இருந்து இப்ப புரிய வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க. நீங்க ஒரு காலத்துல இதே பாரத பூமியில லாங் அகோ, சோ லாங் அகோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க தான் தூய்மையா இருந்தீங்க. நீங்க தான் நடிச்சீங்க சொர்க்கத்துல ஒரு காலத்துலன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது விகாரி ஆகிட்டதுனால தேவதைகளுக்கு முன்பு சென்று தலை வணங்குகிறீர்கள். இப்ப நீங்க விகாரி ஆயிட்டீங்களா, சுயம் நீங்களே வீணா போயிட்டீங்க. 5 விகாரத்துல போனதுனால நீங்க போய் கோயில்ல அதே தேவதைகள் முன்னாடி தலை வணங்குறீங்க. ஆனா அந்த தேவதைகளா இருந்ததே நீங்க தான் சொல்லி இப்ப பாபா சொல்றாரு. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பு தலை வணங்குறாங்க.
பௌத்தர்கள் புத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் புத்தருக்கு முன்னாடி, சீக்கியர்கள் குருநானக்கு முன்னாடி, தர்பாருக்கு முன்னாடி சென்று தலை வணங்குகிறார்கள். இதனால் இவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்பது தெரிகிறது. இப்போ அவங்க குருநானக்கு முன்னாடி போய் வணங்குறாங்கன்னா சரி அவங்க சீக்கியர்கள்னு தெரியுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை இந்து என்று கூறுகிறார்கள். இப்போ நம்மளை என்னன்னு சொல்றாங்க, உலகமே நம்ம என்ன கேஸ்ட்ன்னு கேட்டால், என்ன ரிலீஜன் கேட்டால் நம்ம என்ன எழுதுறோம், சர்டிஃபிகேட்லலாம் ஹிந்துன்னு எழுதுறோம். நம்ம இந்துன்னு எழுதுறோம். நம்ம யார் முன்னாடி போய் தலை வணங்குறோம்? பாபா கேட்குறாரு. அவங்க சீக்கிய குருநானக்கு முன்னாடி தலை வணங்குனா அவங்க சீக்கியர்கள். நீங்க இந்துன்னு சொல்லிக்கிறீங்களே, நீங்க யார் முன்னாடி போய் தலை வணங்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம யார் முன்னாடி தலை வணங்குறோம்? லட்சுமி நாராயணன் முன்னாடி, சிவன் முன்னாடி போய் தலை வணங்குறோம். அவங்க பேரு லட்சுமி நாராயணன். நீங்க ஏன் இந்துன்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எங்கே சென்றது சொல்லி பாபா இப்ப கேட்குறாரு. நீங்க தேவதைகள் முன்னாடி போய் தலை வணங்குறீங்க, அப்ப நீங்க தேவதை தர்மம் தானே சொல்லி பாபா இப்ப கேட்க வர்றாரு. நீங்க ஏன் இந்து தர்மம்னு சொல்றீங்க? நீங்க தேவதைகள் முன்னாடி தானே போய் தலை வணங்குறீங்க, அப்ப நீங்க தேவதை தர்மம் தானேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அந்த தர்மம் எங்க சென்றது? இது யாருக்குமே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் மறைக்கப்பட்டிருக்குது. இது யாருமே தெரியல, இது யாருக்குமே தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. மறைந்து போயிட்டு பாரதத்தில் அளவற்ற படங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனா பாருங்க, எல்லாம் மறைஞ்சிருந்தாலும் பக்தி மார்க்கத்துல ஏகப்பட்ட படங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. மனிதர்கள் சொல்லும் வழிகளும் பல இருக்கின்றன. மனுஷங்க அதுக்கு பல விதமான வழியும் சொல்லியிருக்கிறாங்க. சிவனுக்கு கூட பல பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். பபுல்நாத்து, காசி விஸ்வநாத்து, என்னென்ன நாத்து, நிறைய நாத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பல பெயரை வச்சிருக்கிறாங்க. உண்மையில் அவருக்கு ஒரே ஒரு பெயர் தான் சிவன் சொல்லி அவரே சொல்றாரு. பாபா சிவனே சொல்றாரு, அவர் மறுபிறவி எடுத்திருக்கின்றார், அதனால் தான் பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது. சிவன் மறுபிறவி எடுக்கிறாரு, அதனால தான் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் மாறிட்டே இருக்குன்னுலாம் கிடையாது. அவர் பிறவியே எடுக்கிறது கிடையாது. அவருக்கு ஒரே பேர் தான் சிவன். இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்களுக்கு பல வழிகள் இருக்கிறது. மனிதர்கள் பாருங்க பல வழிகள் வச்சிருக்கிறாங்க. ஆகையால் பல பெயர்களை வைக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. அவங்க பல வழி ஏதாவது இப்ப ஞானத்திலே நம்ம எவ்வளவு புரிய வைக்கிறார். பபுல்நாத்னா முள்ள மலராக்குறாரு. சரி, முள்ள மலராக்குறாரு, இவருக்கு பேர் பபுல்நாத்னு வைப்போம்னு சொல்லி வச்சிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் பல வழியை வச்சு பல பெயர்களை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீநாத் துவாரகாருக்கு சென்றால் அங்கேயும் அதே லட்சுமி நாராயணன் தான் இருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஸ்ரீநாத் போறோம், துவாரகைக்கு போறோம்னா எல்லா இடத்துலயும் லட்சுமி நாராயண் தான் இருக்கிறாங்க. ஜெகநாத் கோயில்ல கூட லட்சுமி நாராயண் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதே சிலை தான் இருக்குது, பெயர் தான் விதவிதமாக வைக்கின்றனர். திருப்பதிக்கு போனாலும் லட்சுமி நாராயணன் தான், ஆனா பேர் மட்டும் என்ன பண்றாங்க, விதவிதமான பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சூரிய வம்சத்தில் இருந்தபோது பூஜை போன்றவர்களை செய்யவே இல்லை. பாபா சொல்றாரு, ஒரு காலத்துல பாரதம் சொர்க்கமா இருக்கும்போது அங்க தேவதைகள் பூஜை போன்றவற்றை செய்யவே இல்லை. அப்ப கோயில்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களே தேவதைகளா பூஜைக்குரியவங்களா இருக்கும்போது அவங்க ஏன் கோயிலுக்கு போகணும்? அவங்களுக்கு எல்லாமே நிறைஞ்சிருந்தது. அவங்க போயிட்டு கடவுளை தேடியும் அலையல, எல்லாம் நிறைஞ்சிருக்கும் போது அவங்க கோயிலுக்கே போகல, பூஜையும் செய்யல. நீங்கள் முழு உலகையுமே ஆட்சி செய்தீர்கள். அது நீங்க தான் சொல்றாரு. நீங்க தான் இந்த முழு உலகத்தையுமே ஆட்சி செஞ்சீங்க, சுகமாக இருந்தீர்கள். நீங்க ஒரு காலத்துல சுகமா வாழ்ந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமத் படி சிரேஷ்ட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தீர்கள். இதே பாரத பூமியில ஸ்ரீமத் படி நடந்து இதே சிரேஷ்ட ராஜ்யத்தை நீங்க தான் ஸ்தாபனை செஞ்சீங்கன்னு சொல்றாரு. அதுதான் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது, சுகதாமம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே எங்களை தந்தை படிக்க வைக்கின்றார், மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார் என்று யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல யாரும் கடவுள் எங்களை படிக்க வைக்கிறாரு, அமிர்த வேலை எழுப்பி விடுறாரு, முரளி படிக்க வைக்கிறாரு, மனுஷன் தேவதையாக்குறாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களே தேவதையா தான் இருப்பாங்க. அவங்க இங்க அடைஞ்ச பலனை அங்க போய் அனுபவிக்கிறாங்க. அடையாளம் கூட இருக்கிறது சொல்லி சொல்றாரு. கண்டிப்பாக அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. நிறைய அடையாளங்கள், லட்சுமி நாராயணனுடைய கோயில் இந்தியா ஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் அடையாளம் தானே. அவங்க ஒரு காலத்துல இங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க செலவு வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ராஜ்யம் கூட இருந்தது சொல்லி சொல்றாரு. அங்கே கோட்டை போன்றவே கிடையாது. சொர்க்கத்துல கோட்டையெல்லாம் இருக்காது. கோட்டை எதுக்கு அமைப்பாங்க? பாதுகாப்புக்காக. யாராவது படையெடுத்து வந்துட போறாங்கன்ட்டு பாதுகாப்புக்காக துவாபர யுகத்துல இருந்து அமைச்சாங்க. ராஜாக்கள் பயந்துகிட்டு அமைச்சாங்க. பாதுகாப்பிற்காக தான் கோட்டைகளை கட்டுகின்றனர். ஆனா இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யத்துல கோட்டை போன்றவை தேவையே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு.
ஏன்னா அங்க பயமே இருக்காது. அவங்க சுயராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க, விஸ்வராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க. அவங்க யாரையும் வந்து அவங்க நாட்டை அபகரிக்க மாட்டாங்க. வேற யாருமே அங்கு படையெடுக்க மாட்டார்கள். இப்போது நாம் அந்த தேவி தேவதா தர்மத்துல இடம் மாறி கொண்டிருக்கிறோம் என அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போகணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன்னா வந்து அங்க யாரும் படையெடுத்து வரமாட்டாங்க. நம்ம ராஜ்யம்தான். நம்மள யாரும் என்ன ஏதும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. எல்லாருமே அன்பா பாசமா இருப்பாங்க. அதை தானே எல்லாரும் உலகமே விரும்புது. ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இதை எல்லாரும் விரும்புறாங்க. நம்மள யாரும் வந்து படையெடுத்து வந்து நம்ம ராஜ்யத்தை பறிக்க கூடாது. நம்ம ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த உலகத்தை தான் கடவுள் சொல்றாரு, நான் தரேன். அந்த உலகத்தை நான் தரேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். இந்த 21 பிறவிக்கு உங்களுக்கு ஆசி தரேன். ஆனா நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்கணும். ஸ்ரீமத் படி நடக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் தான் முடிய மாட்டேது யாராலையும். அத பாபா சொல்றாரு. அதற்காக நீங்கள் ராஜயோக படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போகணும்னா நீங்க ராஜயோக படிப்பை இப்ப படிச்சுட்டு இருக்கிறீங்க. ராஜ்யத்தை அடைய வேண்டும். இப்ப நம்ம ராஜ்யத்தை அடையணும். பகவான் வாக்கு, நான் உங்களை ராஜாக்களுக்கு ராஜாவாக மாற்றுகின்றேன். கடவுளே வந்து சொல்றாரு, அவர் ஆகிறது இல்ல, நம்மள ஆக்குறாரு. ராஜாக்களே வணங்கும் ராஜாவாக மாற்றுறாரு. இப்போது யாரும் ராஜா ராணியே கிடையாது. இந்த கலியுகத்துல யாரும் ராஜா ராணியே கிடையாது. எத்தனை சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன பாருங்க. இப்ப அயன் ஏஜ், இங்க ஒரே சண்டை சச்சரவு தான். இப்ப நீங்க நீங்க ஒரு காலத்துல பொன்னான யுகத்துல இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது மீண்டும் புருஷோத்தம சங்கம் யுகத்துல வந்து நிக்கிறீங்க. பாபா உங்களை முதல் நம்பரில் அழைத்து செல்ல வந்திருக்கிறார். இப்ப பாபா நம்மள எல்லாரையும் முதல் நம்பர்ல அழைத்துட்டு போக வந்திருக்கிறார். அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். அவர் நமக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்குமே நன்மை செய்ய வந்திருக்கிறாரு. நமக்கும் கூட இப்போது நன்மை நடக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் நாம் நிச்சயமாக சத்தியுகத்தில் வருவோம் என அறிகிறீர்கள். இப்ப நம்ம பாடம் படிக்க படிக்க பாபா சொல்ல புரியுது. ஆத்மாவுக்கு நம்ம தான் சொர்க்கத்துல வாழ்ந்தோம், அப்ப கண்டிப்பா நம்ம சத்தியுகத்துல வருவோம்னு புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. மற்ற தர்மத்தினர் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அனைவரும் சாந்தி தாமத்துக்கு சென்றுடுவார்கள் சொல்லி சொல்றாரு. இங்க வந்து தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க மட்டும் படிப்பு படிச்சு ஜீவன் முக்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் பாபாவை நம்ப மாட்டாங்க, அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆத்மா பரமாத்மா மட்டும் நம்புவாங்க. சொர்க்கம்லாம் நீங்க என்ன கதை விட்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப மற்ற தர்மத்தினால யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து முக்தி அடைஞ்சு கடைசியில எல்லாரும் அந்த யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து யாரு, இயேசு யாரு, வள்ளலார் யாரு, இவங்க எல்லாருமே பிகேவாகி வந்து எல்லாரும் படிப்பாங்க. அவங்க மூலமா காட்சி கிடைக்கும். அவங்க எல்லாம் அவங்கவுங்க தர்மத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி எல்லாருமே பரந்தாமத்துக்கு பாபா கூட போயிடுவாங்க கடைசியான்னு சொல்லி சொல்றாரு. அனைவருமே பவித்திரமாக ஆக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். இப்ப எல்லாருமே நடிக்க வந்த ஆத்மாக்கள் எல்லாம் தூய்மையற்றவங்களா ஆயிட்டாங்க. எல்லாரும் நம்மள மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம எப்படி ஆனமோ அதே மாதிரிதான் பின்னாடி வந்தவங்களும் ஆயிட்டாங்க. துவாபர யுகத்துல இருந்து தூய்மையற்றவர்களாக ஆகி ஒருத்தவங்களை பார்த்து மற்றவங்க ஒருத்தவங்களை பார்த்து மற்றவங்க என்ன ஆயிட்டாங்க, எல்லாமே தூய்மையற்றவங்களா ஆயிட்டாங்க. இப்ப பாபா வந்து எல்லாரையுமே தூய்மையாக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அவரை கூப்பிட்டோம் இல்லையா, பத்தித்த பாவனா சீதாராம் சொல்லி பாட்டு பாடினாரு காந்தியடிகள். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குவவரை நம்ம தான் கூப்பிட்டோம். நீங்கள் தான் தூய்மையான தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் அந்த பொன்னான உலகத்துல தூய்மையான தேசத்துல வசிக்கக்கூடியவங்க. அதற்கு தான் நிர்வாண தாமம் என்று பெயர். அந்த தூய்மையான தேசம்ன்றது சாந்தி தாமம். நிர்வாண தாமம் என்னன்னா அங்க உடல் கிடையாது, எல்லாருமே ஆத்மா மட்டும்தான் இருப்போம். அதனால நிர்வாண தாமம் என்று பெயர். சப்தத்திலிருந்து விடுபட்ட அசரீரி ஆத்மாக்கள் மட்டும் அங்க வசிக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம உலகத்துல இருந்து எல்லாரும் உடலை விட்டு போய் வெறும் அசரீரி ஆத்மாவா அங்க வசிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்களை நிர்வாண தாமத்திற்கு சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன் என வேறு யாருமே கூற முடியாது. இந்த மாதிரி எந்த சத் சங்கத்திலயாவது நம்ம போயிருக்கிறோமே, எந்த குருவாது நமக்கு சொல்லியிருக்காங்களா, வாங்க நான் உங்களை சாந்தி தாமத்துக்கு கூட்டுட்டு போறேன், உங்க வீட்டுக்கு கூட்டுட்டு போறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை இல்லையா, யாருமே சொல்ல முடியாது. அவங்க சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க, நாங்கள் பிரம்மத்தில் முழுகிவிடுவோம் என கூறுகிறார்கள். சன்னியாசிகள் நாங்க யோகா பண்ணி பண்ணி பிரம்மத்துல ஐக்கியமாயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது இது தமோ பிரதான உலகம், இதில் உங்களுக்கு சுவையே வராது என அறிகிறீர்கள். இப்ப பாருங்க, ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப உலகம் தமோ பிரதானமாயிடுச்சு. இங்க என்ன நம்ம அமைதியா வாழவும் முடியாது, இங்க சந்தோஷமாவும் இருக்க முடியாதுன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் புதிய உலகை ஸ்தாபனை செய்து பழைய உலகை அழிப்பதற்காக பகவான் இங்கே வர வேண்டியிருக்கிறது. இப்ப இந்த உலகம் இத்து போனது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, பழைய இடிஞ்சு போன கட்டடம் மாதிரி ஆயிடுச்சு.
அந்த கட்டிடத்துக்குள்ளார நம்ம எப்படி பங்களால போய் எப்படி வாழ முடியும்? அதனால கடவுளே வந்துட்டாரு. அதை அழிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு வந்துக்கிறாரு. இப்ப பழைய உலக அழிப்பதற்காக இறைவனே வர வேண்டி இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேரு மகாகாளேஸ்வர். கடைசியா வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. சிவ ஜெயந்தி கூட இங்குதான் கொண்டாடுகின்றார்கள். கடவுள் வந்திருக்கிறதுனால தான் அவருடைய ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. அப்ப சிவன் அவதரிச்சிருக்கிறார் இல்லையா? அப்படி என்றால் அவர் என்ன செய்தார், யாராவது சொல்லுங்கள் சொல்லி கேட்கிறாரு. சிவன் ஜெயந்தி ஆயிருக்கிறாரு, சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க. சிவராத்திரின்னு அவங்க கொண்டாடுறாங்க. ஏன்னா அவரு இரவுல வர்றதுனால, அந்த துவாபரயுகம் கலியுகம் இறுதி இருள்ல அவர் வர்றதுனால அவர் சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. அவங்க வந்து கொண்டாடுறாங்கன்னா அவரு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. யாராவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக வருகின்றார் அல்லவா? சிவன் அவதரிக்கிறாரு, வந்திருக்கிறாருன்னு கொண்டாடுறாங்க. பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா பிறந்திருக்கிறாரு, சிவன் வந்திருக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு. ஆனா அவர் வந்து வயிற்றுல பிறக்கல, அவர் நெற்றிபுறத்துல வந்து அவதரிச்சுக்கிறாரு. அவருக்கு நிச்சயமா வருகிறார் அல்லவா சொல்லி சொல்றாரு. அவர் ரதத்தில் வீற்றிருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபாவுடைய உடல்ல வந்து அமர்ந்திருக்கிறார். அவர்கள் குதிரை வண்டியின் ரதத்தை காண்பித்து விட்டனர். இந்த பிரம்மா பாபா உடல்ல வந்ததை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மகாபாரதத்துல குதிரை வண்டியில கிருஷ்ணர் உட்கார்ந்து காமிச்சிட்டாங்க. தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். நான் எந்த ரதத்தில் சவாரி செய்கிறேன் என குழந்தைகளுக்கு தெரிவிக்கின்றேன். இப்ப கடவுளே வந்து சுயம் அவரே வந்து சொல்றாரு, நான் இவருடைய உடல்ல வந்து அவதரிக்கிறேன். ஏன்னா இவர்தான் கிருஷ்ணர். இவருடைய முதல் பிறவி கிருஷ்ணரா இருந்தவர், தூய்மையான ஆத்மா. இவருடைய கடைசி பிறவில தான் இவர் தான் அதிகமா பக்தி பண்ணி என்னை தேடி தேடி அலைஞ்சாரு. அதனால்தான் இவர் உடல்ல நான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. இதுக்கப்புறம் இந்த ஞானம் மறைஞ்சு போயிடுது. இவருடைய 84 பிறவிகள் கடைசியில பாபா வர வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கிருஷ்ணரா நடிச்சாரு இல்லையா, இவரோட 84 பர்த் முடிஞ்ச பிறகு கடைசி பர்த் லேக்ராஜ்ன்னு வைர வியாபாரியா இருந்தாரு. இவர் தான் முதல்ல பக்தி ஆரம்பிச்சார் துவாபர யுகத்துல. இவர் தான் எனக்கு கோயில் ஃபர்ஸ்ட் கட்டினாரு. விக்ரமாதித்த மகாராஜாவா இருந்து சோமநாத் லிங்கம் கட்டினவரே இவர் தான். இவருடைய அத்துப்படி இவருடைய எல்லா ஜென்மத்தை பத்தியும் கடவுள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால இந்த உடல்ல வந்து கடைசியா அவதரிக்கிறாரு. அவர் உடம்புலதான் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் வேற யாருக்குமே கொடுக்க முடியாது சொல்லி சொல்றாரு. ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. ஞானம்ன்றது விழிப்புணர்வு, நம்ம ஆத்மான்ற விழிப்புணர்வு. அது பகல், வெளிச்சம் கிடைக்குது ஆத்மாவுக்கு. பக்தி செய்யறது வந்து இருள். மீண்டும் மீண்டும் நம்ம என்ன ஆகிறோம், கடவுளை தேடுறது பக்தி, கடவுளே கிடைக்கிறது ஞானம். இதை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. கீழே இறங்கி கொண்டே இருக்கின்றோம். பக்தியில நம்ம கீழே இறங்கிட்டே வரோம். பக்தியினுடைய பகட்டு எவ்வளவு இருக்கிறது சொல்லி சொல்றாரு. பாருங்க, பக்தி மார்க்கத்துல எவ்வளவு பகட்டு, ஒரே சத்தம். எவ்வளவு கும்பமேளாக்கள் திருவிழாக்கள்லாம் நடைபெறுகின்றன. இப்போது நீங்கள் தூய்மையாகி புதிய உலகிற்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. பக்தி பண்ணி என்ன வந்தீங்க, ஒரே டாம்பிகமா என்னென்னமோ பண்ணி என்ன அடைஞ்சிங்க? கடவுள் கிடைச்சாரா? ஞானத்துல தானே கடவுள் கிடைச்சாரு. இப்ப தூய்மையாகி புதிய உலகத்துக்கு போகணும்னு அந்த கடவுளே வந்து சொல்றாரு. இது சங்கமேகம் என்பதை பாபா தான் கூறுகின்றார். இவ்வாறு வேற யாருமே சொல்லவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு மனிதன்ல இருந்து தேவதையாக மாறுவதற்கு போன கல்பத்தில் படித்த அதே படிப்பு தான் கிடைத்திருக்கிறது. போன கல்பத்துல என்ன படிச்சீங்களோ அதே தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நடந்தது. நீங்க தான் மனுஷன் வந்து தேவதையானீங்க, மனிதன்ல இருந்து தேவதையாக மாறினார்கள் என பாடப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. நிச்சயமாக பாபா தான் மாற்றுவார் அல்லவா? அந்த காரியத்தை யாரால செய்ய முடியும்? சாதாரண மனுஷனை தேவதையா ஆக்குறதுன்னா சாதாரண மனிதனே செய்ய முடியாது இல்லையா? ஒரு மனிதனை தேவதையா ஆக்க முடியாது இல்லையா? அப்ப கடவுள் தானே வந்து அதை செஞ்சிருப்பாரு. நிச்சயமா கடவுள் தான் செஞ்சிருக்கிறாரு அல்லவா சொல்லிடுறாரு. நாம் அப்பவித்திரமான இல்லற தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். நம்ம கலியுகத்துல தூய்மையற்ற இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம். இப்போது பாபா வந்து மீண்டும் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக மாற்றுகின்றார். தந்தை எவ்வளவு நம்மளை உயர்ந்தவராக மாற்றுகின்றார். பாபாவினுடையது ஸ்ரீ, அதாவது சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட வழி. கடவுளே வந்து ஒரு வழி ஸ்ரீமத் கொடுக்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய வழியா இருக்கும். அப்பதான் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க இல்லையா? அந்த வழிபடிதான் நடக்கணும்ன்றாரு. நாம் சிரேஷ்டமாக மாறுகின்றோம். இப்ப நம்ம சிரேஷ்டமா மாறிட்டு இருக்கிறோம். ஸ்ரீனுடைய பொருள் யாருக்குமே தெரியவில்லை. இந்த ஸ்ரீனா என்ன? உயர்ந்ததிலும் உயர்ந்த. இந்த பொருள் யாருக்குமே தெரியாது. ஒரு சிவதந்தைக்கு தான் இந்த பட்டம், டைட்டில் இருக்கிறது. ஸ்ரீ சிவபாபா. அவருக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் பிறப்பிறப்புலே வர்றதில்ல. இந்த 5 விகாரம்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. 5 விகாரம் பத்தி தெரியாதவங்க தானே ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்க முடியும். அதனால அவருக்கு தான் இந்த பட்டம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஸ்ரீ என கூறிக்கொள்கிறார். ஆனா இங்க இருக்கிற கலியுகத்துல இருக்கிற சாமியார்கள்லாம் ஸ்ரீ ஜெகத்குரு அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. மாலை உருட்டப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு.
மாலை கூட உருட்டுறாங்க. 108 மணி மாலை, சந்தன மாலை, ருத்ராட்ச மாலைலாம் உருட்டுறாங்க. அவர்கள் 16,108 மாலைய கூட உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் 8 பேர் வரத்தான் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதுல 8 மணி மாலை இருக்குது. 108ல 8 பேர் வரணும். 4 ஜோடி, 8ன்னா 4 ஜோடி. அததான் 8ன்னு சொல்றோம். 4 இதுல 8 பேர் வரத்தான் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. 4 ஜோடி மற்றும் ஒரு தந்தை சொல்லி பாபா சொல்றாரு. அந்த 8 பேருன்றது அஷ்டரத்னங்கள். அவங்க வந்து 4 ஜோடின்னு சொல்லி பாபா சொல்றாரு. 4 ஜோடி அப்படின்னா லட்சுமி நாராயணனுடைய ஜோடி. இங்க வந்து பாபாவே நினைச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி போனவங்க 4 ஜோடி. அதே மொத்தம் 8 பேரு. அவங்களோட சேர்த்து ஒன்று அப்பா, ஒன்று மற்றும் ஒரு தந்தை. அது வந்து சிவபாபா. இந்த இந்த 9 பேரை தான் நம்ம நவரத்ன மோதிரம் செஞ்சு போட்டுக்கிறோம் இல்லையா? நவரத்னங்கள், அஷ்ட ரத்னங்கள், மேலும் 9வது நான் சொல்லி பாபா சொல்றாரு. 8 பேரு மற்றும் 9வதா நான்னு சொல்லி சொல்றாரு. அவர்களை அவ்வாறு மாற்றுபவரே தந்தை. இந்த 8 ரத்தினங்களை அந்த மாதிரி யார் மாத்தந்து? கடவுள் தான் வந்து மாத்தினாரு. தேவதையா மாத்தந்து கடவுள் தான். நீங்கள் பாபா மூலமாக தங்க புத்தியுடையவராக மாறுகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பாபா மூலமா தங்க புத்தியுடையவரா மாறிட்டு இருக்கோம். ரங்கூன்ல கூட ஒரு குளம் இருக்குதான். ரங்கூன்ல ஒரு குளம் இருக்குது. அதில் நீராடினால் தேவதை ஆகிவிடுகிறார்கள் என கூறுகின்றார்கள். பரி ஆயிடுவாங்க. பரினா தேவதை. ஏதோ ஒரு குளத்துல நீராடினா தேவதை ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையில இது ஞான குளியல். பாபா சொல்றாரு, குளத்துல குடிச்சா தேவதையானா அப்ப போய் எல்லாரும் குளிச்சுட்டு தேவதை ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. குளத்துல குடிச்சாலும் தேவதையா மாற முடியாது. இது உண்மையிலே ஞான குளியல். இந்த ஞானத்தை தான் அவங்க வந்து குளம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஞானத்துல குளிச்சாதான் நம்மளால தேவதையாக முடியும். சிவனே வந்து கொடுக்குற இந்த ஞானத்தை படிக்க படிக்க தான் நம்ம தேவதையாக மாறுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். தண்ணீரில் குளிக்கிறதுனால தேவதையாகலாம் என்பதெல்லாம் ஒருபோதும் நடக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இவை அனைத்துமே பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துல எல்லாமே குருட்டு நம்பிக்கை தான். எல்லாம் ஒரு தொட்டில கட்டி வச்சுட்டு குழந்தை பிறக்குன்னுவாங்க. ஒரு விளக்கேத்தி வச்சா வேலை கிடைச்சிருன்னுவாங்க. அது காக்கா உட்கார பனம்பழம் வந்த கதையா நடந்துருச்சுன்னா உடனே அந்த கதையை கிளப்பி விட்டுருவாங்க. ஒருத்தவங்க நடக்கும், இன்னொருத்தவங்க நடக்காது. இந்த மாதிரிலாம் பக்தி மார்க்கத்துல எல்லாமே குருட்டு நம்பிக்கை சொல்லி சொல்றாரு. என்னென்ன விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். குளத்துல குளிச்சா தேவதை ஆயிடுவாங்களாம். அந்த மாதிரி பார்த்தாங்களா? அந்த மாதிரிலாம் போய் சொல்றாங்க. எதையுமே புரிந்து கொள்ளவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை நினைவு சின்னமாக தில்வாடா, குர்ஷிகர் போன்றவை அமைந்துள்ளதை என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப தில்வாடா கோயில் ராஜஸ்தான்ல இருக்கு. குர்ஷிகர்ன்ற கோயில் இருக்கு. எல்லாத்துலயும் நம்மளுடைய இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்ப எப்படி நம்ம கடவுள்கிட்ட படிக்கிறோம், எப்படி யோகா பண்றோம்ன்றது நினைவு சின்னம் அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாபா மிகவும் உயரத்தில் இருக்கிறார் அல்லவா? கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு பாருங்க. அவர் ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட். அவர் எங்க சாந்தி தாமத்துல வசிக்கிறார். பாபா மற்றும் ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கிறோமோ அதுவே மூலவதனம் என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்றாரு. நம்மளும் அங்கதான் வசிக்கிறோம். அதுக்கு பேர் மூலவதனம் சொல்லி சொல்றாரு. சாந்தி தாமம், பரந்தாமம், மூலவதனம் எல்லாமே அதுதான் நம்ம வீடு சொல்லி பாபா சொல்றாரு. சூட்சும வதனம் என்பது சாட்சாத்காரத்திற்கு மட்டுமே. மற்றபடி இந்த சூட்சும வதனன்றது ஒண்ணு கிடையாது. அது இந்த சங்கமயோகத்துல பாபா பிரம்மா உடல்ல அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூட்சும வதனத்தை படைச்சிட்டு தான் இங்க வராரு. அதை வந்து சும்மா காட்சி காட்டுறதுக்காக மட்டுமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கு ட்ரெஸ் வச்சிருப்பாரு காட்சியா காட்டுறதுக்கு. இப்ப அவர் வந்து வேற வழி கிடையாது. இவர் புள்ளியா போய் நின்னா யாரும் நம்ப மாட்டாங்க கடவுள்ன்ட்டு. நான் முருகர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் முருகர் மாதிரி ட்ரெஸ் போட்டு போய் காட்சி காமிச்சிட்டு வந்துருவாரு. அதனால இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல உள்ள சிலைகள் மாதிரி காட்சியா வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் அந்த பக்தரோ அவங்களுக்கு முன்னாடி போய் இந்த மாதிரி காட்சி காட்டுவாரு. உடனே அவங்க கடவுளே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்துருவாங்க. இந்த மாதிரி இவர் தான் பண்ணுவாரு. கடவுளே இந்த மாதிரி பண்ணுவாரு. அவர் அதனாலதான் இந்த மாதிரி சூட்சுமவதனன்றத படைச்சு வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு காட்சி மட்டும் தான் காட்டுவாரு. அது ஒரு உலகமே கிடையாது. சூட்சும வதனன்றது ஒரு உலகம் கிடையாது. சூட்சும வதனம், மூலவதனம் இதெல்லாம் வந்து உலகம் கிடையாது. அங்க உலக வரலாறு மீண்டும் நடக்கிறதுன்னா சொல்ல மாட்டாங்க. உலகம் ஒண்ணுதான் இருக்குது. பூமின்றது ஒண்ணுதான் இருக்குது. அது இங்கதான் சாக்கார வதனம். இங்கதான் உலக சரித்திர பூகோளம் மீண்டும் நடக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்கதான் நமக்கு 5000 வருஷம் நாடக சக்கரம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. சரித்திரம் பூகோளம் மீண்டும் நடக்குதுன்னு இங்கதான் சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. உலகம் அமைதி அடைய வேண்டும் என மனுஷங்க நினைக்கிறாங்க. ஆத்மாவின் சுயதர்மம் தான் சாந்தி என்பதை அவர்கள் அறியவில்லை. எல்லாரும் அமைதியை தேடி அலையறாங்க. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, இந்த உலகம் அமைதி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆத்மா நானே சாந்தி வடிவமானவன். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, நான் சாந்த ஸ்வரூபமானவன்றதை அவங்க புரிஞ்சுக்கல சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய சுய தர்மமே அமைதிதான். அதை புரிஞ்சுக்கல. நம்ம இருக்கிறதே பரந்தாமம், சாந்தி தாமம்.
நம்ம இருந்த இடமே சாந்தி தாமம். நம்ம வந்து நடிக்க வந்திருந்தாலும் நமக்குள்ளார அமைதி இருக்கு. எங்க தேடுறோமோ அந்த அமைதி நமக்குள்ள தான் இருக்கு. இத அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஆத்மான்னு உணர்ந்துட்டீங்கன்னா தானா உங்களுக்கு அமைதி வந்துரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி காட்டுல அமைதியே கிடைக்காது. நான் எங்கேயாவது போறேன் விடுங்க. வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை. காட்டுக்கு போறேன்னு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு சிங்கம் புலி வந்து நிக்கும். எங்க போவீங்க? எங்க போனாலும் அமைதி கிடைக்காது சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு சுகமும் மற்ற அனைவருக்கும் அமைதியும் கிடைக்கிறது. கடவுள் இப்ப வந்து நம்மளை படிக்க படிக்க வச்சு சுகமும் அமைதியும் கொடுக்குறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் அமைதி மட்டும் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம தான் அவர் பேச்சை கேட்டு படிக்கிறதுனால சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்க சுகமா வாழறோம். இந்த சுகத்தை நம்பாதவங்கள காக்கை எச்சத்திற்கு சமம்னு சொல்றவங்கள என்ன பண்ணிடுறாரு? சாந்தி, அவங்களுக்கு தேவை அமைதி. அவங்களுக்கெல்லாம் அமைதியை கொடுத்து பரந்தாமத்துக்கு அமைச்சிடுறாரு. நம்ம மட்டும் சொர்க்கத்துல போய் நடிக்க போறோம். சொர்க்கத்தை யார் நம்புறாங்களோ அவங்க சொர்க்கத்துல போய் நடிப்பாங்க. யார் நரகம் மட்டும் நம்புறாங்களோ, துவாபர யுகத்துல இருந்து நடிப்பை மட்டும் நம்புறாங்களோ அவங்க துவாபர யுகம் கலியுகத்துல மட்டும் நடிப்பாங்க. யார் சொர்க்கம் திரேதாயுகத்தை நம்புறாங்களோ அவங்க அங்க போய் நடிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் வருகிறார்களோ முதலில் சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்தில் வருவார்கள் சொல்லி சொல்றாரு. இங்க யாரெல்லாம் நடிக்க வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் சாந்தி தாமத்துக்கு போவாங்க, அதுக்கப்புறம் சுகதாமத்துக்கு வருவாங்க. நாங்கள் ஞானம் எடுக்க மாட்டோம் என அநேகர் கூறுவார்கள். போக போக பாருங்களேன், நீங்க போய் ஞானம் சொன்னீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஞானம்லாம் நாங்க நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க, எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. கடைசியில் வருகின்றார்கள் என்றால் இவ்வளவு காலம் முக்தி தாமத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஆத்மா இப்பதான் வந்து நடிக்கவே வந்திருக்குது. புதுசா இப்பதான் சாந்தி தாமத்துல இருந்து ஃப்ரெஷ் பீஸா இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்பதான் நடிக்கவே வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி ஞானம் எடுப்பாங்க? ஜாலியா இருப்பாங்க அவங்க. அவங்கள்ட்ட போய் கடவுளை பத்தி சொன்னா காதுலயே வாங்க மாட்டாங்க. அவங்க இவ்வளவு நாள் கடவுள் கூட கடவுள் கூட இருந்தாங்க. ஆனா கடவுள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. முக்தி தாமத்துல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இது நல்லது சொல்லி சொல்றாரு. நீண்ட காலம் முக்தியில் இருக்கிறாங்க. இங்கே ஓரிரு பிறவிகள் பதவி பெறுவார்கள். இங்க வந்து 1-2 பிறவி தான் நடிக்க வராங்க. அது என்ன ஆகிறது? அதுல ஒரு இரு பிறவி பிறவி பிறக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. உடனே நம்ம கேட்க கூடாது, பாபா நாங்க எவ்வளோ நடிச்சு நடிச்சு டென்ஷனா கிடக்குறோம். அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு பிறவி எடுத்தா போதும் பாபா. எங்களுக்கு ஏன் இந்த 84 பிறவி எடுக்க வச்சு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நாங்களும் அவங்கள மாதிரி ஓரிரு பிறவி எடுத்தா போதுமே பாபான்னுலாம் சொல்லக்கூடாது. ஓரிரு பிறவி எடுக்கிறதுனால என்ன ஆக போகுது? கொசு கூட்டம் மாதிரி இந்த கொசு பாருங்க, வரும் அப்படியே செத்து போயிடும். அந்த மாதிரி அவங்க கொசு மாதிரி வந்துட்டு போறாங்க. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. கொசு கூட்டம் உற்பத்தியாகி இறந்து போவது போல போறாங்கன்னு சொல்றாரு. ஒரு பிறவில இங்க என்ன சுகம் கிடைக்கும்? இந்த கலியுக இறுதியில வந்து பிறந்துட்டு இங்க என்ன சுகம் கிடைக்குது? அவங்க வந்துட்டு போறாங்க. நீங்க அப்படியா? நீங்க சொர்க்கத்துல இருந்து அவ்வளோ சுகம் அனுபவிக்கிறீங்க. தங்கம் மாளிகை வைர வைடூரியங்கள்லாம் நீங்க தான் பாக்குறீங்க. நீங்க ஏன் ஒரு பிறவியை போய் கேக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஒரு பிறவில இங்க என்ன சுகம் கிடைக்கும்? அதுல எந்த பயனுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. கலியுக இறுதியில வந்து ஒரு பிறவி எடுக்கிறதுல என்ன பயன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. நடிக்காதது போன்றுதான் அது. டிராமால நடிக்காதது போல அது. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா, சின்ன வயசுல ஒப்புக்கு சப்பான் விளையாட்டுலாம் விளையாடுவோம்ல, நீ ஒப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு நடிக்காதது போன்றுதான் இது. கடைசியா ஒரு பிறவி எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய பாகம் மிகவும் உயர்ந்தது. நீங்க பாருங்க, ஹீரோ பார்ட் நடிகர்கள். நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடிக்கிறீங்க. ஒரு சினிமால ஹீரோ தான் என்ன பண்ணுவாரு? ஹீரோ ஹீரோயின் தான் ஃபுல்லா நடிப்பாங்க. சினிமா ஃபுல்லா இருப்பாங்க. மற்றவங்களாம் இந்த ஜோக் அடிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போவாங்க இல்லையா? ஆனா பாருங்க, உங்களுடைய பாகம் தான் மிக உயர்ந்தது. இந்த எல்லையற்ற சினிமால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நடிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களை போன்ற இவ்வளவு சுகம் வேற யாருமே பார்க்க முடியாது. உங்கள மாதிரி சுகம் யாருமே பார்க்க முடியாது. கடவுளோட கூட நீங்க ரொம்ப காலம் வாழறீங்க இல்லையா சங்கம யுகத்துல? அவர் படிப்பு படிக்கிறீங்க, அவர் சொல்ற பேச்ச கேக்குறீங்க, அவர் கூடவே வாழறீங்க, துணைவனா அவரோட ஜாலியா இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆகையால் முயற்சி செய்ய வேண்டும். அதனால இப்பயே முயற்சி செய்யணும். செய்து கொண்டே இருக்கிறார்கள். போன கல்பத்திலும் நீங்க முயற்சி செஞ்சீங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போலதான் ஆஸ்தி பெற்றீர்கள் சொல்லி சொல்றாரு. யார் யார் எவ்வளவு முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைஞ்சீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முயற்சி இல்லாமல் ஆஸ்தியை அடையவே முடியாது. நீங்க எந்த முயற்சியும் பண்ணலன்னா உங்களுக்கு பிராப்தி கிடைக்காது சொல்றாரு. அங்க போய் என்ன பதவி அடைவீங்க? ஒரு பிரஜையிலே பணக்கார பிரஜையெல்லாம் இருக்குது. பணக்கார பிரஜைன்னா நிறைய ஞானம் இங்க படிப்பாங்க, ஞானம் கேட்பாங்க, ஞானம் படிப்பாங்க. அப்ப ஏதோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் பணக்கார பிரஜையா கூட அங்க போயிருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு கூட நமக்கு பிராப்தி வேணும் இல்லையா? அப்ப இங்க முயற்சி செஞ்சாதான் அங்க பிராப்தி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பா முரளி படிக்கணும், அமிர்த வேலை பண்ணணும், பாபா நினைக்கணும்.
சக்கரம் சுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம போய் உயர்ந்த பதவி அடைய முடியும். இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என பாபா கூறுகின்றார். இந்த மாதிரி தான் டிராமா உருவாக்கப்பட்டிருக்குது. உங்களது முயற்சி கூட நடைபெறும் தான். நீங்க முயற்சி பண்ணி தான் ஆகணும். உங்களை பண்ண வைப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல, உங்களை ஃபரிஸ்தாவா மாத்தியே தீர்வன் வேற சொல்லியிருக்கிறாரு பாபா ஒரு முரளியில. அப்படியே செல்ல முடியாது. நீங்க அப்படியே போயிடலாம்னு நினைக்காதீங்க. எப்பயும் போல வாழ்ந்துட்டு உங்களை முயற்சி பண்ண வைப்பேன்னு சொல்றாரு. முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. சொல்லுவாங்கள்ல, கடவுள் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. கடவுளே முடியலனா கூட அவங்கவுங்க செய்கிற முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. இருமல் தானாகவே எப்படி சரியாகும்? மருந்து உட்கொண்டால் தான் முயற்சி செய்ய வேண்டும் சொல்றாரு. மருந்து உட்கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இரும்புது தானாவே சரியாகும்னா எப்படி சரியாகும்? மெடிசன் சாப்பிட்டாதான் சரியாகும். சிலர் நாடகத்தில் இருந்தால் நடக்கும் என்று அப்படியே நாடகத்து மீது அமர்ந்து கொள்கிறார்கள். சிலர் பிகேஸ் என்ன சொல்றாங்க, டிராமால இருந்தா பாத்துக்கலாம், நான் டிராமால முயற்சி செஞ்சிருந்தா நான் பதவி அடைஞ்சிருப்பேன், எனக்கு இதான் தலைவிதி, நான் ஒரு பிரஜையா தான் போவோம் போல இருக்கு, நான் ஒரு வேலைக்காரியா தான் போவோம் போல இருக்குது, என்னால மாற முடியல, என்னால ஸ்ரீமத் படி நடக்க முடியல, இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது போன்ற தலைகீழாக ஞானத்தை புத்தியில் வைக்காதீர்கள். இந்த மாதிரி ஞானத்தை தலைகீழா புரிஞ்சிக்க கூடாது சொல்றாரு. இப்படி கூட மாயா தடையை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி கூட மாயா புத்தியில உட்காந்துட்டு எடுத்தவொடனே தடைய போடும். என்னால முடியாதுன்னு சொல்ல வைக்கும், நம்மளே சொல்ல வைக்கும். அதான் பாபா சொல்றாரு, மாயா தான் அது. மாயா உங்க மூலமா தடை போடுது சொல்றாரு. குழந்தைகள் படிப்பையே விட்டு விடுகிறார்கள். சிலர் பாருங்களேன், என்னால இதை ஃபாலோ பண்ணவே முடியல, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது, முரளி படிச்சாதானே பிரச்சனை, நான் முரளி படிக்கிறதே விட்டுறேன்னு விட்டுறாங்களாம். பாபா சொல்றாரு, மாயா அந்த மாதிரி அவங்கள பண்ணுது. இதற்கு தான் மாயாவிடம் தோல்வி என்கிறார்கள் சொல்றாரு. யார் படிப்பு விடுறாங்களோ அவங்க மாயாட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. சண்டை அல்லவா இது, மாயாவோட மல்யுத்தம் அல்லவா சொல்றாரு. அதுவும் வலிமையானது, நல்லது பாபா சொல்றாரு. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிரேஷ்டமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ஸ்ரீமத் படி நடந்து பாபாவிற்கு உதவியாளராக வேண்டும். தேவதைகள் நிர்விகாரியாக இருப்பதைப் போல குடும்பத்தில் இருந்தாலும் நிர்விகாரியாக வேண்டும். தூய்மையான இல்லறத்தை உருவாக்க வேண்டும் பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், நாடகத்துல டிராமான்னு கூறப்படும் கருத்துக்களை தலைகீழான வடிவில் பயன்படுத்தி கூட கூடாது. டிராமால இருந்தா நான் முயற்சி பண்றேன் அப்படிலாம் பேசக்கூடாது. டிராமா என்று கூறிக்கொண்டு வெறுமனே இருந்து விடக்கூடாது. டிராமா, நான் இப்படி முயற்சி பண்ணாமலே இருக்கிறேன், நான் அமைதி வேலையை எழுந்திருக்க மாட்டேன், முரளி படிக்க மாட்டேன், இப்படிதான் எனக்கு டிராமால விதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டக்கூடாது, வெறுமனே இருந்துடக்கூடாது. படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். ஒழுங்கா முரளி படிக்கணும், முயற்சி செய்து தனது உயர்வான பலனை உருவாக்கி கொள்ள வேண்டும் பாபா சொல்றாரு. எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளோ பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. வரதானம். தாமரை மலரின் அடையாளத்தை புத்தியில் வைத்து தன்னை உதாரணம், சாம்பிள் என்று புரிந்திருக்கக்கூடிய பற்றற்றவர் மற்றும் அன்பானவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. தாமரை மலர் சிம்பல், அந்த சிம்பலை புத்தியில வச்சுக்கோங்க. நம்ம அந்த மாதிரி வாழணும். தன்னை ஒரு எக்ஸாம்பிளா எல்லாரும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பற்றற்றவரா அன்பானவரா இருங்கன்னு சொல்றாரு. தாமரை மலர் இல்லறத்தில் இருப்பவர்களுடைய அடையாளம் ஆகும். யாரெல்லாம் இல்லறத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடையாளம் தாமரை மலர். எனவே இப்ப நம்மளாம் அப்படித்தானே இருக்கிறோம், இல்லறத்துல இருந்துட்டே முயற்சி பண்றோம். எனவே தாமரை மலர் ஆகுங்கள் சொல்றாரு. கமல புஷ்பம் ஆகுங்கள் மற்றும் செயல்படுத்துங்கள், அமலில் கொண்டு வாருங்கள். நீங்க தான் அதை செயல்படுத்தணும்னு சொல்றாரு. ஒருவேளை செயல்படுத்தவில்லை என்றால் தாமரை மலரே ஆக முடியாது. ஒருவேளை நீங்க பாபா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடந்து இல்லறத்துல இருந்தே தூய்மை ஆகலைன்னா அப்ப உங்களால தாமரை மலர் ஆக முடியாது சொல்றாரு. எனவே தாமரை மலரின் அடையாளத்தை புத்தியில் வைத்து தன்னை உதாரணம் என்று புரிந்து கொண்டு நாடங்கள் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் நான் ஒரு தாமரை மலர், இல்லறத்துல இருந்தாலும் நான் செந்தாமரை, நான் சூரியனை நோக்கி பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய செந்தாமரை, அதை புத்தியில வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டுங்க. சேவை செய்தாலும் விடுபட்டவரா அன்பானவரா இருங்க. வீட்டுல இருந்தாலும் விடுபட்டு அன்பானவங்களா இருங்க. எல்லாரோடையும் அன்பா பழகணும், ஆனா பற்றற்று இருக்கணும். அன்பானவராக மட்டும் ஆகக்கூடாது. அன்பானவரா இருந்தாலும் நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஆனாலும் பற்றற்றவராக அன்பானவரா இருக்கணும்னு சொல்றாரு. பற்று வைக்க கூடாது. ஏன்னா அன்பு சில நேரம் பற்றாக மாறிவிடுகிறது சொல்றாரு. அன்பு வைக்கிறேன்னு போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. உன் மேல அன்பு, அதனாலதான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது, அதை பற்றா மாறிடுதுன்னு சொல்றாரு. அதனால அன்புன்றது
விலகி இருக்கக்கூடிய தன்மை தான் அன்பு. நீங்க ஓவரா அன்பு வைக்கிறேன்ட்டு சில பேரை போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்றாரு பாபா. அதனால எல்லார்ட்டையும் பற்று இல்லாம இருங்க, அன்பா இருங்கன்னு சொல்றாரு. ஆகையினால் எந்த ஒரு சேவை செஞ்சாலும் பற்றற்றவரா மற்றும் அன்பானவரா ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளோ விலகி இருக்கிறீங்களோ அவ்வளோ அன்பானவரா தெரிவிங்க, எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன், அதாவது பாபா நினைவுல இருக்கணும், பாபாவுக்கு அன்பானவரா இருக்கணும், மற்றவங்கள்ட்ட எல்லாம் பற்றற்று இருக்கணும். ஒரு பாபாட்ட தான் நம்ம கனெக்ஷன், மற்றவங்கள்ட்ட எல்லாம் கிடையாது. நம்ம எது வேணாலும் பாபாட்ட கேட்கணும், பாபா யாரையாவது அனுப்பி வச்சு செஞ்சிருவாரு. நம்ம எந்த தேகதாரையும் நம்ம பற்று வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்க எல்லார் மேலேயும் அன்பா இருக்கணும், பற்றட்டு இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுதான் தாமரை மலர் உதாரணம். அந்த மாதிரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன், அன்பின் குடைநிழலுக்கு உள்ளே மாயாவே வரவே முடியாது சொல்லி சொல்றாரு. யாரு சிவத்தந்தையினுடைய அன்புல மூழ்கி இருக்கிறாங்களோ, அவரோட குடைநிழல்ல இருக்கிறாங்களோ, அவங்க உள்ளார மாயா வரவே முடியாது. அதனாலதான் சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பை பார்த்து கருடன் பாடிச்சான், யார் யாரு எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கேயே இருந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிச்சான். பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டதுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அப்ப நம்ம வந்து பாபாவுடைய அன்புனோட குடைநிழல்ல இருக்கும்போது மாயா ஒருபோதும் வரவே முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.